ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராணுவ வீரர்களோட ஃபிட்னஸை குறித்து தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, நம் நாட்டின் பொதுமக்கள் அனைவரும் நம் ராணுவ வீரர்கள் ஃபிட்னஸாக இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க டெய்லி செய்யக்கூடிய எக்ஸசைஸும் அவங்க உண்ணக்கூடிய சத்தான உணவும் தான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட மிக முக்கியமான காரணங்கள் மற்றவையெல்லாம் என்னென்ன அப்படின்ற குறித்து அந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராணுவ வீரர்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்றாங்க மற்றும் சத்தான உணவுகள்லாம் சாப்பிடுறாங்க தான். அதுவும் சத்தான உணவுகள்லாம் இப்ப கிடைக்குதா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். சரி, ஓகே, இப்ப நம்ம அதை பத்தி பேச வேணாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தினமும் அவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸும் அவங்க உண்ணக்கூடிய சத்தான உணவுகளும் அவங்க ஃபிட்னஸ்க்கு ஒரு காரணமா இருந்தாலும் அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் சுறுசுறுப்புக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அது அவங்களோட டிசிப்ளினும் பங்க்சுவாலிட்டியும் தான். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பங்க்சுவாலிட்டி குறித்து நம்ம பார்ப்போமே. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும், முக்கியமா சோல்ஜர்ஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் அவங்க கீப் அப் பண்ற டைமிங்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இது ஒரு நாள் 2 நாள் இது அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஃபுல் சர்வீஸ், ஃபுல் லைஃப்னே வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் 20 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 30 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அவங்களோட 60 வயசு ஆகுற வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபுல் சர்வீஸும் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, அவங்க காலையில எந்திரிக்கிறது கண்டிப்பா 4:30க்கெல்லாம் அவங்க எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா கண்டிப்பா 5 மணி அல்லது 5:30க்கெல்லாம் பிடி ஃபால்னு போய் நின்றணும். அந்த பிடி ஃபால் இப்ப 5:30ன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க போயிடணும். 5:30ன்னா 5:31, 5:35 அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. கண்டிப்பா அவங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அங்க போயிடணும். அதுக்கு அவங்க ரெடி ஆகுறதுக்கு கண்டிப்பா 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு ஆகணும். 4 மணிக்கெல்லாம் பெட்டி கிடைச்சிரும். அவங்க அந்த 4:30 தாண்டி கொஞ்சம் லேட்டா போனா கூட பெட்டி கிடைக்காது. அது காலியாகிற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க டெய்லி 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிடணும். அதுக்கப்புறம் பிடி பண்ணிட்டு ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அவங்க பிடி பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே காலையில 7:15 7:30 அந்த டைமுக்குலாம் அவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிரும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ லைட்டா ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 8:30க்கெல்லாம் அடுத்த ஃபாலினுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸஸ் அல்லது ஏதாவது ஒரு டியூட்டிஸ் அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு பரேடு நடக்க வாய்ப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மதியம் 12:30க்கெல்லாம் அதுக்கப்புறம்லாம் அவங்களுக்கு மதிய லஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும். 1:30 வரைக்கும் லஞ்ச் கிடைக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 3:30க்கெல்லாம் அவங்களுக்கு ஈவினிங் ஃபாலின் ரெடி ஆயிடுவாங்க. அதுலயும் அதே மாதிரி அவங்களுக்கு டியூட்டிஸ் அல்லது ஏதாவது பெரேட், ஏதாவது ப்ராக்டிஸ், ஏதாவது வெப்பன் ப்ராக்டிஸ், மற்றபடி ஏதாவது ஒரு ட்ரில் அது மாதிரி நடக்கும். அது ஈவினிங் முடிஞ்சோடனே 5 மணிக்கு கேம் ஃபாலின் இருக்கும். அந்த கேம் ஃபாலின் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கிங் இருந்தா ஒர்க்கிங் கொடுப்பாங்க, அல்லது டியூட்டிஸ் அது மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பிரீஃபிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோல் கால், அந்த ரோல் கால் முடிஞ்சு அந்த ரோல் கால்ல அடுத்த நாளுக்குரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த ரோல் கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஈவினிங் 7:30க்கு மேல எல்லாம் அவங்களுக்கு நைட்டு டின்னர் கிடைச்சிரும். நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போறவங்க டெய்லி டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. டியூட்டி அன்னைக்கு இல்லாதவங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. அவங்க தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில 4:30க்கு எந்திரிக்கும். இது வந்துட்டு டெய்லி இந்த மாதிரி டைமிங் கீப் அப் பண்ணணும். அவங்க ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நோ எக்ஸ்கியூஸ் எதுவுமே கிடையாது. இந்த டைமிங் எல்லாம் வந்துட்டு மிகவும் பங்க்சுவாலிட்டி அவங்க கீப் அப் பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டு 10 நிமிஷம் லேட்டு, எனக்கு இப்ப தூங்குறேன், நல்லா தூக்கம் வருது, இப்ப எப்படி எந்திரிப்போம் அப்படின்ற இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. அந்த டைமிங்ல அவங்களுக்கு என்ன ஒர்க், என்ன டியூட்டி, என்ன பீரியடோ அதுக்கு அவங்க போய் அங்க போய் நின்னே ஆகணும். அந்த எக்ஸ்கியூஸே கிடையாது. அதுவும் லேட்டா இல்ல, எல்லா இடத்துக்குமே அவங்க கொடுத்த டைமை விட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா போய் நின்னாகணும். இந்த மாதிரி அவங்க வாழ்நாள் முழுவதுமா பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாங்க. இதனாலேயே அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி நல்ல சுறுசுறுப்பா ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட், சோல்ஜர்ஸோட டிசிப்ளினை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எந்த மாதிரி எல்லாம் உடை அணியணும், அவங்க சிவில் ட்ரெஸ் எப்படி போடணும், எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ட்ரெஸ் போடணும், யூனிஃபார்ம் எப்படி அணியணும், அவங்களோட ஹேர் கட்
பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல அவங்க எப்படி நிக்கணும், ஒரு இடத்துக்கு கேம்பஸ்குள்ள அவங்க எப்படிலாம் போகணும், அதாவது தனியா நடந்தா எப்படி நடக்கணும், அவங்க ஒரு கூட்டமா அவங்க நடந்து போகும்போது அவங்க எந்த மாதிரி அவங்க பால்நாய் போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள். மொபைல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், மொபைல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி மொபைல் எங்கெங்கெல்லாம் பாக்கெட்லயே வச்சுக்க கூடாது அப்படின்ற சில விஷயங்கள். மற்றபடி ஆபீசர்கிட்ட எப்படி பேசணும், ஆபீசர்கிட்ட எந்த மாதிரியானலாம் நம்ம டிசிப்ளினா நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எந்த இடத்துல சாப்பிடணும், எந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, நிக்கிற விஷயத்துல கூட கேம்பஸ்ல ஒரு இடத்துல நிக்கும் போது எப்படி நிக்கணும், மற்றபடி கூட்டமா நின்னா எப்படி நிக்கணும், ஃபாலன் எப்படி ஃபாலன் ஆகணும், அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. மேலும் இப்ப கேம்பஸை விட்டு வெளியே போகும்போது அவங்க வெளியே போகும்போது எந்த மாதிரி அவங்க பங்க்சுவலா போகணும், எந்த மாதிரி டிசிப்ளினோட அவங்க வெளியே போகணும், எந்த ட்ரெஸ்ல அவங்க வெளியே போகணும், சிவில் மார்க்கெட்ல சோல்ஜர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. டியூட்டில அவங்க வெப்பனை வச்சுக்கிட்டு டியூட்டி கொடுக்கும்போது அந்த வெப்பனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வெப்பனை வைக்கணும், வெப்பனை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு சோல்ஜர்ஸ் கேம்பஸ்க்குள்ள இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே டிசிப்ளின் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும், ஒண்ணு விடாம. இப்ப சில விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்றேனே. இப்ப மெஸ்ல நம்ம சாப்பாடு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன், மெஸ்ல கண்டிப்பா பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போகணும். அங்க ஆஃப் ஆஃப் பேண்ட், அதாவது ட்ரௌசரோ அல்லது அந்த பனியன்லயோ நம்ம போகக்கூடாது. கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்ட் ஷர்ட் ஷூஸ் இது மாதிரி போட்டு தான் போகணும். பாத்ரூம் யூஸ் பண்ற செப்பல்லாம் போட்டு போக அங்க அனுமதி கிடையாது. அப்படி நம்ம மீறி போனோம்னா அங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அன்டிசிப்ளின் சொல்லிட்டு நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல மொபைல்ல நம்ம கேம்பஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நடந்து போறோம்னா நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த ரோட்ல மொபைலை பேசிக்கிட்டே எல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம மொபைலை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சும்மா தான் போகணும். அப்படி எமர்ஜென்சி கால் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு இடத்துல சைட்ல போய் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா நடந்து போகணும், பேசிக்கிட்டே போகக்கூடாது. எதுக்க வர்ற நம்மளோட சீனியர் அதிகாரிகளுக்கு, சீனியர் சோல்ஜர்ஸ்க்குலாம் நம்ம ரிகார்ட் பண்ணிக்கிட்டே போகணும், அவங்கள கவனிக்கணும். அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்குரிய ரிகார்டை நம்ம கொடுத்துட்டு தான் போகணும், அவங்களுக்குரிய மரியாதையை செலுத்திட்டு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ரூல்ஸ் இருக்குது. இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான பங்க்சுவாலிட்டியும் டிசிப்ளினும் ராணுவத்துல இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஆனா அது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. எப்படின்னா இப்ப பல சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளையும் அதிகாரத்தை கையில இருக்க சீனியர்ஸையும் தங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அல்லக்கை வேலை பார்த்துக்கிட்டு இவனுங்க இந்த மாதிரி டிசிப்ளினையும் பங்க்சுவாலிட்டி ரூல்ஸ் எதையுமே மதிக்காம அவனுங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல இருப்பானுங்க. எனக்கு அந்த அதிகாரியவே தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தெனாவட்டா திரியிறானுங்க. ஸோ இதை பார்க்குற பல சோல்ஜர்ஸ், புதுசா சேர்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் சரி நம்மளும் அது மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளை நம்ம கொஞ்சம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அல்லக்கை வேலை பார்த்துக்கிட்டு இது மாதிரி கெத்தா தெரியலாம் அப்படின்ற நிலைமை மிக அதிகமா ராணுவத்துல மாறிக்கிட்டே வருது. ஸோ இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மையும் கூட. சுருக்கமா சொன்னா இங்கும் சில அரசியல் உள்ளது. நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சோல்ஜர்ஸ் தங்கள் அன்றாட வாழ்க்கையில தங்கள் சர்வீஸ் முழுவதுமா இந்த மாதிரியான டிசிப்ளின் மற்றும் பங்க்சுவாலிட்டி அவங்க கீப் அப் பண்ணும்போது இதோட சேர்ந்து அவங்க டெய்லி பண்ற எக்ஸசைஸ் மற்றும் சத்தான உணவுகளையும் அவங்க சாப்பிடும்போது அவங்க நல்ல உடல் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவமும் அவங்க அடையிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.